இணைய பகடிவதைக்கு ஆளாகி உயிரை மாய்த்து கொண்ட டிக்டாக் பிரபலம் ஈஷாவின் தாயார் தன் மகள் இறப்புக்கு காரணமான ஒருவருக்கு விதிக்கப்பட்ட 12 மாத சிறை தண்டனை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக ஒரு நிருபர் தம்மிடம் கூறிய போது தாம் நிம்மதியாக உணர்ந்ததாகவும், ஆனால் அது 12 மாதங்கள் மட்டுமே என்பதை அறிந்தபோது வேதனையாக உள்ளது என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயாரான புஷ்பா ராஜகோபால் கூறினார். தன் மகளிடம் இணைய பகடிவதை செய்த 44 வயது பி சதீஷ்குமாருக்கு 12 மாதங்கள் சிறை தண்டனை விதித்த செஷன்ஸ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை அவர் குறிப்பிடுகையில் இவ்வாறு கூறினார். மாணவர்களின் கல்வித்துவத்தை சீர்படுத்தவும் மேம்படுத்தவும் போதுமான தேர்வுகள் பள்ளிகளில் நடத்தப்படுவதால் யூபிஎஸ்ஆர், பிஎம்ஆர், PT3 போன்ற பொது தேர்வுகள் மாணவர்களுக்கு இனி நடத்தப்படாது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் திட்டவட்டமாக தெரிவித்தார். இது குறித்தான கேள்விகள் அதிகமாக தொடர்ந்து எழுப்பப்படும் நிலையில் தேர்வுகளின் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் கல்வி அமைச்சு இந்த முடிவை எடுத்துள்ளது என்று ஃபத்லினா சிடேக் இன்று மீண்டும் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு முதன்மையானது கல்வி. அதை கற்பிக்கும் வழிமுறைகளை மேம்படுத்தவும் கல்வி அனைத்து மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்திய பின்னர் தேர்வுகளின் எண்ணிக்கைகளை அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கலாம் என்று அவர் கூறினார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்லாங்கூர் சுல்தான் குறித்து கடா மந்திரி பசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோர் பேசிய பேச்சு சர்ச்சையானதை அடுத்து இவ்விவகாரம் சுல்தான் பார்வைக்கும் சென்றது. இதனை அடுத்து தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக சனூசி ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷாவுக்கு கடிதம் வழி தெரிவித்தார். இந்நிலையில் சனூசியின் மன்னிப்பை சுல்தான் ஏற்றுக்கொண்டதை அடுத்து சனூசி சுல்தானுக்கு தமது நன்றியை தெரிவித்துள்ளார். தனது மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட சுல்தான் ஷராஃபுடினின் மன்னிப்பும் கனிவான குணமும் அதிக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதோடு சுல்தானின் இறையாண்மையையும் ஸ்லாங்கூரின் செழுமையையும் மேலும் உயர்த்த வேண்டும் என்று சனூசி பிரார்த்தனை செய்தார். நேற்று சுல்தான் ஷராஃபுடின் சனூசியின் மன்னிப்பை ஏற்றுக்கொண்டதோடு அதீத உணர்ச்சிவசப்படுவதை தவிர்க்கவும், மக்களிடம் குறிப்பாக ஸ்லாங்கூரில் பேசும்போது பொருத்தமான மொழியை பயன்படுத்தவும் அவருக்கு அறிவுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் பதவியை பயன்படுத்தியதாக 4 குற்றச்சாட்டுகள் மற்றும் சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக 3 குற்றச்சாட்டுகளுக்கான அரசு தரப்பு மனுவை டிசம்பர் 9 மற்றும் 10 தேதிகளில் விசாரிக்க செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தேதியை நிர்ணயித்துள்ளது. நீதிபதி அசூரா அல்வி வழக்கின் குறிப்பின் போது தேதியை நிர்ணயித்தார். இதில் துணை அரசு வழக்கறிஞர் டாக்டர் வான் ஷகாருடின் வான் லாடின் மற்றும் வழக்கறிஞர்கள் அமர் ஹம்சா அர்ஷாத் மற்றும் டதஸ்ரீ கே குமரேந்திரன் ஆகியோர் முஹிதீன் சார்பில் ஆஜராகினர். முன்னதாக வான் ஷகாருடின் நீதிமன்றத்தில் முஹிதீன் எதிர்கொள்ளும் 7 குற்றச்சாட்டுகளும் தொடர்புடையவை என்பதால் ஒன்றாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். கசாஸ் நெடுஞ்சாலையில் இன்று பிற்பகல் BMW கார் தீப்பிடித்து எரிந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தில் ஓட்டுநர் எந்தவித பாதிப்பும் இன்றி தப்பினார். புக்கிட் ஜாலில் தீ அணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து ஒரு குழு சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் BMW i8 ஹைபிரிட் ஸ்போர்ட்ஸ் கார் முற்றிலும் எரிந்து நாசமானது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு 11 வயது இளைஞனை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக பிரபல சாமியார் அஸ்மான் சியா அலியாஸுக்கு 24 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பிறம்படி தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் அமர்வு நீதிமன்றம் 17 வயது இளைஞன் மீது உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை செய்த 2 குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது. கடந்த 2022 ஆண்டு பிப்ரவரி 20 நள்ளிரவில் கிள்ளான் கம்போங் சுங்கை ஊடாங்கில் உள்ள தங்கும் விடுதியில் உடல் ரீதியான பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சட்டம் 2017 பிரிவு 14A கீழ் அஸ்மான் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது. பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பூலாவ் இண்டாவில் உள்ள சுல்தான் அப்துல் அசீஸ் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக 1000 பேருடன் இணைந்து தொழுகை மேற்கொண்டார். இதில் GISP நிறுவனத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டது. குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகங்கள் மற்றும் அலட்சியம் உண்மையிலேயே வருத்தமளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. GISB உட்பட இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் தங்கள் குழந்தைகளின் போதிய பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.
அவர்கள் மீது எந்தவிதமான ஆக்கிரமிப்பு மற்றும் அடக்குமுறையை செய்யாதீர்கள். இஸ்லாம் இவற்றை தடை செய்கிறது என்று இமாம் முகமது அஸ்ரஃப் அஸ்ஹர் ஜைனுடீன் வாசிப்பில் வெளிப்படுத்தினார். கடந்த செவ்வாய்க்கிழமை சுங்கைபுலோ கம்போங் டேசா அமானில் உள்ள கால்வாயில் ரசாயன கழிவுகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 8 பீப்பாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நீர்ப்பாசன பணிகளில் மாசுவை ஏற்படுத்தியதற்காக குற்றவியல் சட்டத்தின் 430வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தப்படுவதாக ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஹுசைன் ஒமர் கான் தெரிவித்தார். இதற்கு காரணமானவர்களை அடையாளம் காண தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பொருளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்காக வேதியியல் துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஜொகூரில் இரு கும்பலுக்கு இடையே கைகலப்பு ஏற்படும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து ஜொகூர் தென் மாவட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறை உதவி ஆணையர் ரவூப் சலாமத் என்று தெரிவித்தார். நேற்று நண்பகல் 1 மணி அளவில் ஜொகூர் பாயு புத்ரி சாலையில் கைகலப்பில் ஈடுபட்டதாக 3 ஆடவர்களையும் 3 பெண்களையும் கைது செய்துள்ளதாக அவர் கூறினார். இரு குடும்பத்தினரின் பிள்ளைகளின் மூலமாக தொடங்கிய பிரச்சினை கைகலப்பில் முடிந்ததாகவும் கைது செய்யப்பட்டவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இது தெரிய வந்ததாகவும் ரவூப் சலாமத் கூறினார். 27 வினாடிகள் கொண்ட சம்பந்தப்பட்ட காணொலியின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். காணொலியில் உள்ள மற்றவர்களையும் தேடி வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.